இந்த ஃபோன் வரதே இல்லைங்க. நீங்கள் 4 நாளாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. எங்கே கொடுக்குறோம் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் போகாதீங்க நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறீங்க, ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நாங்கள் வந்து இறங்கி பார்க்கணும், இறங்கி பார்க்குறோங்க. இல்லை பிரச்சனை யாரும் பார்க்குறோங்க, பிரச்சனை யாரும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னாங்க, அப்போ நீங்கள் இது கொடுக்கறது தெரிஞ்சே தான் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களா? இல்லை இது என்ன விஷயம் எங்களுக்கு சொல்லுங்க. நாங்கள் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கேட்குறோங்க. நீங்கள் இது பணம் கொடுக்கறது தெரிஞ்சே தான் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலும் வரமாட்டேங்கிறீங்களா? இல்லை நீங்கள் இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா? பணம் கொடுக்கறதுக்கு நேர்மையாக ஒரு எலெக்ஷன் நடக்கணுங்கிறதுக்கு நாடு முழுக்க வேலை செஞ்சுட்டு இருக்குது எலெக்ஷன் கமிஷனர். அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கீழே தான் வேலை செய்கிறீங்க. இப்போ அதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களா இல்லை பணம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களா? அதுக்கு இல்லைங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குறோம். சரிங்க சார். கவர்மெண்ட் வேலை என்னங்க சார்? இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை என்னங்க சார்? அதாவது கொடுத்துருந்தா நாங்கள் கொடுத்தாங்க. அவங்க வந்து பேசணும். எங்க ஆபீஸ்க்கு பேசுறீங்க, எங்க ஆபீஸ்க்கு என்னோட இடத்துல நின்று பேசுறீங்களா? என்னோட இடத்துல நீங்க அப்ப ரோட்ல நின்று பேசுறீங்க. ஆபீஸ்க்கு நீங்க ரோட்ல நின்னுன்னா நீங்க திமுக ஆபீஸ் இல்ல, திமுக ஆபீஸ் பர்சனல் ஆபீஸ், என் பர்சனல் ஆபீஸ்ல பேசணும். அப்ப நான் தானே கேட்பேன். என்ன சார் இது பண்றீங்க? இதோட நிறைய தடவை சொல்லியாச்சுங்க நாங்க. சார் நம்ம ஆபீஸ்ல வந்து திமுக வந்து நாங்கள் கட்சிக்கார கொடுக்குறாங்க. ஒரு தேவா அங்க இருக்கிறவங்க எல்லாம் போங்கப்பா சொல்லிருக்கோம். தோண்டிக்காக 4 நாளாக ஃபோன் பண்ணீங்க, இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கவுண்டமான என்ன பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கு சார். ஃபோன் பண்ணி சொன்னால் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தால் எப்படி சார்? அதில் அது பறக்கும் படைங்கிறாங்க.